ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அன்ரிசர்வ்டு பேசஞ்சர் ட்ரெயினில் ஒரு ரயில் பயணம். இந்த ட்ரெயினோட டிக்கெட் எவ்வளோ, எந்த வழியாக போகுது, பயண நேரம் எவ்வளோ அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொள்ளாச்சி ரயில்வே ஜங்ஷன் வந்தாச்சு. புதுப்பித்தல் பணியெல்லாம் பண்ணியிருக்காங்க, ரீஇனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. காட்சிக்காக ரயில்வேல யூஸ் பண்ணுற க்ரெயின்லாம் வச்சுருந்தாங்க. இந்த க்ரெயின் பார்த்திங்கன்னா ரயில்வேல சரக்கு பொருட்களை இடமாற்றம் பண்ணுறதுக்கு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க. 2 வீலர் 4 வீலர் நிப்பாட்டுறதுக்கெலாம் பார்க்கிங் வசதியெலாம் இருக்குது. நம்மளோட ட்ரெயின் காலையில் 7:50க்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது. 30 ரூபா கொடுத்து நம்ம உள்ளே வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கூட்டம் இல்லாதனால யாரும் உள்ளே போல், கூட்டமாக இருக்க டைம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள 3 ட்ரெயின் இருக்குது. நம்மளோட ட்ரெயின் 5610 கோயம்புத்தூர் பேசஞ்சர். உள்ளே வந்தோடனே ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷினில் நமக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு 15 ரூபா, 2 பேர்த்துக்கு 30 ரூபா. நம்ம 2 பேர் பயணம் பண்ணனால 30 ரூபா டிக்கெட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பரில் 1ல் ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்தாச்சு. நம்மளோட ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் நின்றுருக்கு. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் 5610 ட்ரெயின் நம்பரு, பேசஞ்சர் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கனால கூட்டமாக இருக்க மாதிரியே தெரியாது. நம்ம ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். இது ஒரு ஸ்லீப்பர் ட்ரெயின். இதுதான் ட்ரெயினோட இன்டீரியர். 15 ரூபாய்க்கு பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு தூங்கிட்டே போகலாம். நிறையா கம்பார்ட்மெண்ட் இருக்கனால இந்த ட்ரெயின் எப்போவுமே கூட்டம் கம்மியாக தான் போகும்னு சொல்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டி, ஃபேனு, லைட்டு. நம்ம சார்ஜர் கொண்டு வந்து இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. நம்ம ட்ரெயின் கரெக்டாக 7:50க்கு கிளம்பிடுச்சு. 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ட்ரெயின் இருக்குது. பாலக்காடு ட்ரெயின், திருச்செந்தூர், நம்ம போகிறது பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரமாக தான் இருந்துச்சு பொள்ளாச்சி பக்கம். திருச்செந்தூர் ட்ரெயின் வந்து செம கூட்டங்க. பொள்ளாச்சி ட்ரெயினும் கூட கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. திருச்செந்தூருக்கு ஃபுல்லாகிடுச்சு, எல்லோரும் நின்றுட்டு தான் போகிறாங்க. அதுலேயும் ரிசர்வேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம ட்ரெயின் வந்து ரிசர்வேஷன் கிடையாது, ஃபுல்லாக அன்ரிசர்வ்டு தான். இந்த பேசஞ்சர் ட்ரெயின் பொள்ளாச்சியில் காலைல 7:50க்கு கிளம்பி கோயம்புத்தூரில் 8:55க்கு இறக்கி விட்றாங்க. 1 மணி நேரம் 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. இது பேசஞ்சர் ட்ரெயினுங்கிறனால ஸ்பீடு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ரெட் சிக்னல்லாம் போட்டுறாங்க இடையில. எக்ஸ்பிரஸ் வரக்காக வழிவிடுறனால ஒவ்வொரு பக்கம் ஸ்லோ பண்ணிடுறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா 2 ஜங்ஷனில் நிப்பாட்டுறாங்க. கிணத்துக்கடவு, போத்தனூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் தான். 1 மணி நேரம் 5 நிமிஷங்கிறது கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் வெயிட்டிங்கே போட்டுறாங்க. நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கெலாம் வழி விட்டு அந்த ட்ராக்கில் போய் நிப்பாட்டுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சிட்றாங்க. பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் டிக்கெட் 25 ரூபா. 3/4 மணி நேரம் ட்ராவல் டைமு. 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம். நம்ம இதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் பைக்கில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ரோடு நல்லா சூப்பராக போட்டிருப்பாங்க. இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 8:30க்கு இறக்கி விட்ற மாதிரி கூப்பிட்டு போனால் பரவாயில்ல, இது 7:50க்கு கிளம்பி ட்ரெயின் வந்து 9 மணிக்கு தான் அங்கே இறக்கி விட்றாங்க, அதனால தான் அந்த ட்ரெயினில் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட் நிறையா இருக்குது. நம்ம கம்பார்ட்மெண்ட் என்றக்குள்ளே டைம் ஆயிரும். ஒரு 8:30க்கு இறக்கி விட்டாங்க அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் பக்கம் போகிறவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிணத்துக்கடவு ஜங்ஷனில் ஓரளவுக்கு தான் காலைல ஏறினாங்க. பொள்ளாச்சிலேருந்து போத்தனூர் வரைக்கும் 10 ரூபா டிக்கெட்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இறங்கிறோம் அப்படின்னோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன்னா 15 ரூபா, பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும். இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா காலைல 5:20க்கு கிளம்புது. 5:20க்கு கிளம்பி 6:35க்கு இங்கே இறக்கி விட்றாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6:40க்கு கிளம்பி 8 மணிக்கு இறக்கி விட்றாங்க இந்த பேசஞ்சர் ட்ரெயின். பொள்ளாச்சி ஜங்ஷனில் தான் நம்ம இப்போ ஏறி இருக்கோம்ல. 7:50க்கு கிளம்பி 8:55க்கு இறக்கி விட்றாங்க. மறுபடியும் இந்த ட்ரெயின் நைட்டு 8:55க்கு இருக்குது. நம்ம ட்ரெயினோட டைமிங்ஸு, டிக்கெட் ரேட்டு அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, உள்ளே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பார்சலு, பார்க்கிங், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டைம் கிடைக்கிறப்ப கோயம்புத்தூர் ஜங்ஷனை ஒரு வீடியோ போடலாம் எப்படி இருக்குன்னு.
கோயம்புத்தூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. உக்கடம் வாலாங்குளத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. ரெகுலராக நம்ம பார்ப்போம்ல, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் சுங்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் நின்றுருப்பாங்க. அது எதுக்குன்னா எக்ஸ்பிரஸ் வரக்காக வழி விட்டு அந்த பிளாட்ஃபார்மில் நிப்பாட்டுறக்காக முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க போல். இந்த ட்ரெயினில் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் கொண்டு வரல, டீ பப்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் கொண்டு வரல. இதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் மெமோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க, டீ பப்ஸு அன்னாச்சி பழம் மாங்காய் அந்த மாதிரிலாம். இந்த ட்ரெயினில் எதுவும் கொண்டு வரல. நம்ம ஏர்லி மார்னிங்கிறனால கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேசஞ்சர் ட்ரெயினுங்கனால ஸ்நாக்ஸில் எதுவும் கொண்டு வரலையா என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை கோயம்புத்தூருக்கு காலைல 9:03 தான் இறக்கி விட்டாங்க. 1 மணி நேரம் 13 நிமிஷம் ஆகிப்போச்சு. ட்ரெயினில் டைமிங் அதிகமாக இருக்கனால யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரில. நீங்கள் இந்த பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் பேசஞ்சர் ட்ரெயின்லாம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்லீப்பருங்கிறனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கூட்டமும் கம்மியாக இருக்கனால நம்ம தூங்கிட்டே போய்க்கலாம். இந்த ட்ரெயின் ஜேர்னி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர்லேருந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதில் ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் வரக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டறக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுறது வந்து 23வது வீடியோ. 23 வீடியோஸில் நம்ம 11 வீடியோ தான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருப்போம். மற்றதெல்லாம் ஃபுல் வீடியோ தான் போட்டிருப்போம். எல்லா கண்டென்ட்டையும் போட்டாச்சு. இருக்க கண்டென்ட்லாம் போட்டோம் அப்படின்னா, ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா 5 சப்ஸ்கிரைபர் 10 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி தான் வராங்க. ஒரு சில வீடியோஸில் சப்ஸ்கிரைபர்ஸே வரதில்லை. ஏன்னா இப்போ நிறைய யூடியூப் சேனல் இருக்கனால சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் பண்ணுறாங்க. யூடியூப் சேனல்ஸில் இப்போ அதிகமாகிருச்சுல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அதிகமாக இருக்கனால யோசிச்சு தான் பண்ணுறாங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம நிறைய கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். வியூஸ்லாம் நல்லா போயிட்டு தான் இருக்குது. நம்ம 1000 சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் யூடியூப்லேருந்து மானிட்டைசேஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்தாச்சு. இடையில இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுது பாருங்கள், நாக்பூர் போகிற ட்ரெயின். இதுக்காக தான் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் வேறு எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே யாருமே இல்லை இந்த ட்ரெயினில், எம்டியாக தான் போகுது. நாக்பூர் வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் வேணால் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.